ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்விகா விளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மட்டன் சூப் தான் செய்ய போறோம். மட்டன் சூப் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட அடுப்பு. இன்னைக்கு வந்து நாங்கள் இதில் தான் மட்டன் சூப் செய்யறதுக்கு வந்து இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அடுப்பை வந்து பற்ற வைக்க போகிறாரு. பற்ற வைங்க. ஓகேங்களா? பற்ற வச்சாச்சு. அடுப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து மட்டன் வந்து இன்றைக்கி செய்யறதுக்கு எடுத்தோம். அது செஞ்சுட்டு கொஞ்சம் தான் வச்சுருக்கோம், ஒரு 5 பீஸ் என்னமோ தான். அதை வச்சு தான் நாங்கள் இப்போ வந்து மட்டன் சூப் செய்யறது எப்படின்னு காட்ட போகிறோம். இது அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பட்டை லீஃப்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் நான் லைட்டாக வந்து மீதி போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் அதை வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சூப்புக்கு முக்கியமாக இதான் தேவை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் இந்த அடுப்பில் யூஸ் பண்ணுறோம். எப்படி இருக்குது தெரியல, பயத்தோடையே வந்து நான் சமைச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாருன்னா இந்த அடுப்பு யூஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் இப்போ தான் இதை யூஸ் பண்ணுறோமே. இது நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நானே நீ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சூப் செய்கிறேன். சூப் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். நான் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து வளர்த்தாங்கன்னா போதும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே கடையில் வாங்காதீங்க, வீட்டிலே நம்ம அரைச்சி செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறது கெமிக்கல் வாசனை ஒரு மாதிரி அடிக்கும், அதனால வாங்காதீங்க. நான் எப்போதுமே வீட்டில் தான் அரைச்சி சேர்ப்பேன். இது நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுனால இன்றைக்கி மட்டன் வாங்கினேன். அதில் சும்மா ஒரு 4 பீஸ் வாங்கி இன்றைக்கி இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு நாள் நிறைய செஞ்சுன்னா அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கணும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஏன் இந்த மட்டன் சூப் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மட்டன் குழம்பு வீட்டிலே போட்டிருப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 நாளாக சளி பிடிச்சிருக்கா. சரி, அதனால் இதை வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் தான் மட்டன் சூப் செய்யுன்னு சொன்னார். அதனால் அவருக்கு 2 பீஸ் எடுத்து இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதே மட்டன் சூப் செய்யணும் சொல்ல நிறைய மட்டன் வாங்கியிருப்போம். சும்மா ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவோம், எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை சொல்லி தான் நீங்கள் ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நிறையா வாங்கி அதையும் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினோடனே அதுக்கடுத்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. போதும் இந்த ஸ்டேஜுக்கு, ஏன்னா சூப்புக்கு இதுவே போதும். இப்போ வந்து நம்ம மட்டன் வச்சுருக்கோம்ல, மட்டன் வந்து போட்டுக்கலாம்.
மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மட்டனுக்கு இது போதும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். நான் இப்போ போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு, இது வந்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், இது பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் இது வந்து ஒரு ஸ்பூன், இது வந்து மஞ்சத்தூள் இது வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுங்க. இப்போ நம்ம அதை கலந்துடலாம். உப்பு இருக்கிறதுனால பார்த்து தருவேன். ஏன்னா உப்பு நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கடுத்து தண்ணி சேர்த்து 10 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து இது வேகட்டும். இப்போ நான் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 10 விசில் வைக்கக்குள்ளே நமக்கு தண்ணி வந்து குறைஞ்சிடும். 10 விசில் வச்சா தான் கறி வந்து நல்லா வேகும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கறிப்பில் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து 10 விசில் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கொத்தமல்லி வந்து சேர்க்கணும். நல்லா கலந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து லாக் பண்ணி வச்சாச்சு. 10 விசில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மட்டன் வந்து நல்லா வேகும். ஓகேங்களா? இப்போ வந்து 10 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 10 விசில் வந்ததுக்கப்புறம் காட்டும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. வந்து 1 2 3 சொல்ல போறாங்க. சாத் 1 2 சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 2 4 6 7 8 9 அவ்வளவுதான். இதான் அவங்க ஊர் வந்து 1 2 3. ஃபர்ஸ்ட்ல இருந்து அழகா சொல்லணும். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. 1 2 4 6 7 8 9 10 3 முடிக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா திறந்து பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது. நல்ல செம்ம வாசனை அடிக்குது. நம்ம சூப் வந்து நல்லா தயாராகிடுச்சு பாருங்க. என் பொண்ணு வந்து அதுக்குள்ளே குடிக்கணும். சரி சரி ஓகே ஓகே வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ வந்து சூப் பார்த்தீங்கன்னா குடிக்க தயாராக இருக்குது. இப்போ திருப்பி கொஞ்சம் வந்து கறியில் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. ஏன்னா 10 விசில் வந்துச்சோம்ல. சரி ஓகே நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. போதும் சூப்புக்கு இந்த வெந்தது. ஓகேங்களா? சூப்பராகவே வெந்திருக்கு. இப்போ வந்து உப்பு காரம் வந்து இன்னொரு டைம் நம்ம பார்த்துக்கலாம் காரம் எப்படி இருக்குன்னு. பெப்பர் தான் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா கோல்டு இருக்க டைமில் நமக்கு பெப்பர் போட்டு குடித்தாதான் நல்லாயிருக்கும்.
திருப்பி வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து சூப்புன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பெப்பர் தான் வந்து தூக்கலாக இருக்கணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஹஸ்பண்டுக்கு குடிக்க வந்து கொடுக்குறேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். சூப் எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா சாத்விகா வந்து சூப் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து சூப் வேணுமா, அதனால அழுதுட்டு இருக்காங்க. சுட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி பெப்பர் வந்து பத்தலையா, அவருக்காக தான் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அவர் பத்தலை சொல்லிட்டு பாருங்கள், கொஞ்சம் போட்டுட்ருக்காரு. மற்றபடி வந்து நல்லா இருக்கா சூப்பு? சூப்பராக இருக்கா? கடையில் விற்கிற மாதிரி இருக்கா? இது பாய் வீட்டு கடையில் வைக்கிற மாதிரி இருக்கா? அந்த பாயே வந்து பண்ண மாதிரி அந்த பாய் வந்து இதில் சாத்விகா வேற தொலை தாங்க முடியலங்க. ஒரு சூப்பு செய்யறதுக்குள்ள நான் கிண்டுறேன், நான் செய்கிறேன், டார்ச்சர் தாங்க முடியல. சரி அம்மா உனக்கு கொஞ்சம் ஊற்றி தரேன். கரெக்டாக இருக்கா? சொல்லுங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? கறிலாம் நல்லா வந்திருக்கா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுவும் பொய் சொல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சூப்பில் வந்து பெப்பர் வந்து பத்தலை சொல்லிட்டு பெப்பர் போட்டு குடிக்கிறார். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கான். பார்த்துக்குங்க. இதோட நாளைக்கே வந்து உங்களோட சளி ஜுரம் எல்லாமே ஓடிடும். என்னோட சூப்போட மகிமத்தில் ஒரு ஸ்பூன் குடிக்கிறதுக்கு பார்த்தா சூப் வேறு கேட்குறேன். அவங்களுக்கு சூடாக இருக்குல்ல, அதனால் குடிக்க முடியல அவளால். அவள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாத்விகா வந்து சூப் குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதேமாரி வந்து நீங்கள் வீட்டிலே குழந்தைக்கு வந்து செஞ்சு தாங்க. கடையில் வந்து வாங்கி தராதிங்க. வீட்டில் செஞ்சு தரது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்க்க மாட்டோம். சாத்து சூப் நல்லா இருந்துச்சாம்மா? சூப்பராக இருக்கான். பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கு நான் செஞ்ச சூப் தான் ரொம்ப பிடிக்குமா. சூப் போட்டு கிண்டின்னு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாத்விகா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.